பாரமில்ல என்ன போகுது விளமீன் கனவாயெல்லாம் இல்லை உடன் மீன் தானே ரத்தத்தை பாருங்க அவ்வளோ முறையில் முறையில் இல்லை காயலா இருக்கையெல்லாம் என்ன மாதிரி இன்றைக்கு சின்ன கடை பொதுச்சந்தை வந்து எப்படி விலை நிறுவனங்கள் எப்படி போகுது இல்லை இறக்க என்ன விலை குறைவாக இருக்கா சின்ன கடை பொதுச்சந்தைன்னு சொல்லி இந்த பழைய கால போட் வந்து அப்படி இருக்கு பப்பாப்பழம் கிலோ 250 நல்ல பெரிய பழமாக வட்டி கொண்டிக்கணும் கொஞ்சம் வரணும் மீன்கள் எல்லாம் வாங்குற காட்சியை வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இறால் நாளைக்கு தான் கனவா 2000 எவ்வளோ போகுது இறால் அண்ணா வணக்கம் 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 என்ன எனக்கு சின்ன கடை பொதுச்சந்தை மரக்கறியில் விலை என்ன போகுது முருக்கங்க இருக்கா முருக்கங்க கறிமிளகா வெண்டிக்காய் கரட்டில் என்ன போகுது கோவால என்ன போகுது கோவா பச்சை மிளகாய் என்ன இல்லையே தக்காளி பழம் எவ்வளோ முட்டையெல்லாம் வந்து எவ்வளோ முட்டை முட்டை 28 ரூபா போகுது ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளில் நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் குருநகர் சின்ன கடை பொதுச்சந்தைக்கு முன்பாக வந்து இன்றைய நாளில் நின்று வந்து காட்சி பண்ணிக்கிறேன் இதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு காணொலி வந்து போட்டான் சின்ன கடை பொதுச்சந்தை வந்து எப்படி இருக்குது விளைநிலங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி போன வருஷம் ஒரு வீடியோ வந்து போட்டான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சந்தை பகுதிகளும் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து நாங்கள் எடுத்து போடுறது வந்து எல்லாருக்குமே தெரியும் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து தெரியும் ஒரு வருஷத்தில் ஒரு காலாச்சும் ஒரு சந்தை பகுதியில் வந்து எடுத்து போடுவோம் இப்போ 2026ஆம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுச்சந்தை வந்து எப்படி இருக்குது மீன் சந்தை மரக்கறி சந்தை இறைச்சி கடைகள்லாம் இருக்குது வெளியிலே வந்து இந்த பேமெண்ட்டுகள் பல கடைகள் வந்து இருக்கும் சுத்தவரை இருக்கிற கடைகள் வந்து நிறைய அந்த ஊரில் இருக்கிற கடைகள்லாம் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2026 சின்ன கடை பொதுச்சந்தையில் என்ன மாதிரி விலை நிலவரங்க வந்து எப்படி போகுது மக்கள் எப்படி வந்து இந்த சந்தைக்கு வந்து வராங்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரிமார் வந்து எப்படி இந்த மீன்கள் எல்லாம் வந்து விற்கிறாங்க வாங்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்றைய நாளில் வந்து பார்க்க போகிறோம் யாராவது எங்கிட்ட சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்புறம் அந்த சின்ன கடை சந்தை போகுது எல்லாருக்குமே வந்து இந்த இடம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இதை பாருங்க சின்ன கடை பொதுச்சந்தைன்னு சொல்லி இந்த பழைய கால போட் வந்து அப்படி இருக்கு சின்ன கடை குருநகர் யாழ்ப்பாணம்னு சொல்லி இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வந்து பழைய போட் இதுக்கு முன்னாலே இங்கே பாருங்க இதில் ஜப்பான் கட்டிடம்னு சொல்லி இதில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது இதில் இங்கே பாருங்க இதில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது இது வந்து பழைய கால கடை இதில் வந்து நிறைய பேர் நம்ம வந்து வாங்குறது இந்தியாவுக்கு கொடுக்கல ஆக்கலை வந்து சாப்பிட்டு வைக்கணும் ஒரு பழைய கால பேக்கரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கடைகள் கட்டட கடைகள்னு சொல்லி நிறைய பலசர கடைகள்னு சொல்லி நிறைய இருக்குது உண்மையாக ஒரு பழமை வாய்ந்த ஒரு சந்தை பகுதி நிறைய காலமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சந்தை பகுதிகள் வந்து இப்படியான வந்து இருக்குது இப்போ எங்கேயால் வந்து பாருங்கள் இதில் வெளியிலேயே வந்து சின்ன அந்த பேமெண்ட் கடைகள் எல்லாம் வந்து இருக்குது இதில் வெளியிலேயே வந்து பழக்கடைகள் வந்து இருக்குது இதை பாருங்க மாம்பழம் பப்பாப்பழம் எல்லாம் இப்படி வந்து வரணும் எவ்வளோக்கா பப்பாப்பழம் பப்பாசி எவ்வளோ கிலோ 250 ரூபா அஞ்சு பப்பாப்பழம் கிலோ 250 ரூபாயும் நல்ல பெரிய பழமாக இருக்குது அதெல்லாம் வந்து வாங்கி நினைக்கிறேன் பாருங்கள் ஓகே அப்படியே நாங்கள் வந்து சந்தை பகுதியினுடைய என்ட்ரன்ஸ் வந்து இதுதான் இதில் பாருங்க வெளியே இருந்து மீன்கள் எல்லாம் வந்து இதில் க்ளீன் பண்ணி வெட்டி கொண்டிக்கணும் கொஞ்சம் வரணும் இங்கேயும் வந்து இதில் மீன் பற்ற இடங்கள்லாம் வந்து இருக்குது வெளியிலேயே வந்து சில இடங்கள் வந்து இருக்குது உள்ளக்கே வந்து பாருங்க இதில் வந்து பாருங்கள் பெரிய திருக்க மீனெல்லாம் வச்சு வெட்டி வச்சுக்காங்க உள்ளே பாருங்கள் சந்தை பகுதி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே மரக்கறி சந்தையும் இருக்குது அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் சந்தை பகுதியும் வந்து இருக்குது பாருங்கள் நிறைய பேர் வந்து அப்படியே மீன்கள் எல்லாம் வாங்குற காட்சியை வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் விலை நிலவரங்கள் வந்து என்ன மாதிரி இருக்குது எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் இங்கே பாருங்க இல்லை திருக்க மீன்கள்லாம் வந்து இல்லை அழகாக வந்து வெட்டி வச்சிருக்குது இது பாருங்கள் வித்தியாசமான மீனாக கிடக்குது நண்டு மீன் தலையல் பாருங்கள் பாறை மீன் தலையெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் வெட்டி வச்சு வெட்டி வந்துக்கிறாங்க இங்கே பாருங்கள் நிறைய பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்குது பாறை மீன் திருக்க பயல் குள மீன் எல்லா மீனும் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இறால் இருக்குது அண்ணா வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி இன்றைக்கு சின்ன கடை பொதுச்சந்தை வந்து எப்படி விலை நிலவரங்கள் எப்படி போகுது விலை இறக்கமாக இருக்கு இல்லை இறக்க என்ன விலை குறைவாக இருக்கா இல்லாட்டி 1500 பாரு 2000 ரூபாய்க்கு என்ன காரணம் இந்த விலை குறைவு இந்த வியாழன் தானே நாளை வெள்ளி அதுக்காண்டி விலை குறைவு இந்த காத்துக்கு மீன் தரும் ரைட் 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 விலை குறைவு
அமைச்சு என்ன மாதிரி இன்றைக்கு பாரம்பரியம் என்ன மாதிரி போகுது 1300. 1300 ஆ திருக்கையெல்லாம் இதுக்கு 800 கிலோ. 800 800 முழுசா 400. ரைட் இது என்ன காயலா காயம் 1000. எவ்வளோ காயல் 1000 கிலோ 1000. கிலோ ஆயில் இன்னும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு என்ன விலை கேட்கவே விளமீன் 1000 ரைட் இங்கே கனவாயெல்லாம் கனவா கிலோ 1600. 1600 கிலோ இறால் கிலோ 1600. 1600 இது என்ன மீன் இது 800 இந்த மஞ்சள் மீன் இது 800. 800 என்ன பேர் அது மஞ்சள் குடி என்ன மஞ்சள் குடின்னு சொல்கிறது என்ன ஒரு ஒட்டியில் என்ன போகுது 700 600. இங்கே பாருங்க கிழக்கன் இருக்குண்ணே இலக்கணம் 1200. ரைட் இங்கே பாருங்க அப்படியே அண்ணன் இதில் கொஞ்சமாக அப்படியே இதில் வச்சு எல்லாம் விற்கிறாரு பாருங்க வெட்டியும் கொடுக்குறாரு வெட்டியெல்லாம் கொடுக்குறோம் நீங்களே நாளைக்கு தான் ஓகே அப்படியே சில அண்ணன் பிள்ளைங்களாம் வந்துட்டு வந்து கேட்டோம் சில அம்மாங்கள்லாம் இதில் இங்கெல்லாம் காணையில் விற்று முடிஞ்சுதானே இங்கே வருமா இங்கே அண்ணன் வந்து நல்ல கனவாவளா கிலோ 400 கிலோ. கனவாயும் கனவா 2000 ராளன் 2000 என்ன இவ்வளோ தான் கிடக்கும் உங்கள்கிட்ட என்ன முடிஞ்சல எல்லாம் வந்து முடிஞ்சுது அவரு ஓகே நல்ல பெரிய பாருங்க நல்ல பெரிய ராளாக தான் கிடக்குது கனவாயும் இது எவ்வளோ கிழக்கனவளா 1400 நண்டு எவ்வளோ போகுது இன்னைக்கு மது விலக் ஒரு கிலோல போகுது 500 என்ன முடிஞ்சது நண்டு 1200 இன்றைக்கு விற்கிற விலையை தான் சொல்லணும் 1500 கனவா இந்த நாள் 1700 ரைட் இன்றைக்கு கொஞ்சம் மலிவாக தான் இருக்கேன் ரைட் ஓகே இங்கே வாருங்க இங்கேயும் கொஞ்சம் மீனுங்கள்லாம் அப்படியே இருக்குது இங்கே வாருங்க அம்மாட்ட நல்ல எவ்வளோ முரல் 1000 கிலோ ரைட் இறால் 1400 இது இருக்காதானே எவ்வளோ போதும் உங்கள்கிட்ட இது 1 கிலோ 800 1 கிலோ 800 ரைட் உங்களோட அம்மா எவ்வளோ கனவை 1300 ரைட் இங்கே வருங்க கொஞ்சமாக அம்மா இதில் வச்சு விற்கிறா நண்டு ரைட் ஓகே ஐயா இதில் இறால் மட்டும்தான் வச்சு விற்கிறீங்களா இறால் மட்டும் தான் விற்கிறதா எவ்வளோ போகுது இறால் இது 1600 கொஞ்சம் பெருசு இது 1200 ரைட் இதில் அப்படியே எல்லாம் சுற்றி அதை கொஞ்சமாக போட்டு விற்று கொண்டிருக்கணும் இப்படியே கொஞ்சம் வியாழக்கிழமையினுடைய கொஞ்சம் குறைவாக இருக்குது க்ரௌட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது யாரும் அம்மாட்ட வந்து இந்த திராளி இருக்குது திராளி கிலோ உண்டாங்க 200 இது மாதிரி வேணும் ரைட் இங்கே வரணும் இங்கே கருவாடை கடை ஆக்கலை காணுங்க இங்கே மரக்கறி கடை இருக்குது பாருங்க இதுலேயும் வந்து ஆக்கலை காணையில் அங்கால வந்து பார்ப்போம் இன்றைக்கு மரக்கறிகள் வந்து என்னென்ன மாதிரி விலையில் வந்து போகுது இந்த ஒரு கக்கப்பம் சோறு என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி இங்கே பார்ப்போம் பாருங்க அண்ணா வணக்கம் என்ன வேண்டாக்கி சின்ன கடை பொதுச்சந்த மரக்கறிகள் விலை என்ன போகுதுண்டாக்கி மரக்கறிகள் மலிவாக இருக்கா விலையாக இருக்கா சாதாரணமான விலையாக இருக்குது ரைட் இன்றைக்கு எல்லாம் என்ன மாதிரி வெங்காயம் எல்லாம் என்ன சின்ன வெங்காயங்கள் இது 350 ரூபா ரைட் மரவள்ளிக்கிழங்கு 200 கிலோ நீங்கள் பாருங்க ஓகே கத்திரிக்காய் என்ன போகுது கத்திரிக்காய் கிலோ 240 ரைட் 1 கிலோ 120 கரிமிளகா கிலோ 320 ரைட் இது வண்டிக்காய் 280 கேரட் எல்லாம் என்ன போகுது கேரட் 480
இப்போ வந்து அந்த 400 300 அந்த விலைக்கு போகுது கரெக்டுன்னு. ஓ கரெக்டாக தமிழ் இது தம்பளை கரெக்ட் தம்பளை கடை. நூலியா கரெக்ட். ரைட் ரைட் ரைட். கோவால வேணா போகுது கோவா. கோவா 220 அப்படி 240 கிலோ. 220 அந்த விலைக்கெல்லாம் வந்து போகுது. ரைட் ரைட். பூசணிக்காய் பூசணிக்காய் 160 ரூபா கிலோ. 160. பழமையா 80 100 அந்த விலைக்குள்ள இருந்து கொஞ்சம் கூட்டமாக கிடைக்கும். சில்லறையே கிலோவோட தான் கொஞ்சம் கொடுப்போம். குறைச்சி கொடுக்குறது. ரைட் ரைட். பச்சை மிளகாய் என்ன விலையே? பச்சை மிளகாய் கிலோ நாங்கள் சில்லறைக்கு 200 ரூபா வைக்கிறோம். ஓகே. கிலோவோட தான் 150. எடுக்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு லாபம் வச்சு தான் வைக்கணும் வேணே. ரைட் ரைட் ரைட். தக்காளி பழம்? தக்காளி பழம் கிலோ 300 ரூபா. கிலோ 300 ரூபா. ரைட் ரைட் ரைட். புடங்காயெல்லாம் வேணா புடலங்க? புடலங்காய் கிலோ 250 ரூபா. 250. இதெல்லாம் நீங்கள் மரக்கறிகள் வந்து எங்கே இருந்து கூட எடுக்கிறது நீங்கள்? திருநெல்வேலி. திருநெல்வேலிக்கு அங்கே போகிறேன். இப்படி எவ்வளோக்கு போகணும் வேணே? 5 போகணும். ரைட் ரைட் ரைட். ஓகே. வாழைக்காய் தானே? வாழைக்காய் 160 கிலோ. 160. கருணக்கிழங்கு? கருணக்கிழங்கு கிலோ 400 ரூபா. 400 ரூபா. சாரி சாரி. பைத்தங்காய்? பைத்தங்காய் கிலோ 300 ரூபாய்க்கு. லீக்ஸும் கிலோ 300 ரூபா. அந்த மாதிரி தான் போகுது. விலையில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரே ஒரு கணக்கான விலையாக தான் வந்து போகுது என்ன? கணக்கான விலை கூடவும் இல்லை குறையவும் இல்லை, ஒரு கணக்கான விலை போகுது. ஆமாம். ரைட் ரைட். ஓகேண்ணா ஓகே. இப்போ இந்த சந்தை பகுதியில் வந்து இப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ காலமாக இப்போ இருக்குது? இது வந்து இப்போ கட்டிடம் வந்து இப்போ அது 60 வருஷம் கிடையாது. 60 வருஷத்துக்கு மேலே. இதுல வந்து இப்போ இன்னும் அந்த புனர்நிர்மாணம் செய்து அந்த அதில் ஒன்றுமே வந்து செய்யல. அங்கால செய்யறாங்கல்ல, மீன் பக்கம் செய்யறாங்க. இந்தியா செய்யல. இந்தியாவில் பக்கம் வந்து தஞ்சியும் ரைட். இந்த கட்டினாங்கள பார்த்தாலும் தெரியும் என்ன? ஆமாம். பாருங்க இதெல்லாம் வந்து போன வருஷம் வந்தது, இந்த வருஷம் பாருங்க அப்படியே இருக்குது. இந்தியாவில் வந்து செய்து கொடுத்தா நல்லா இருக்கும். சரி சரி. ஓகே. நீங்கள் என்ன இங்கே? இந்த கடை தான். இது உங்களுடைய கடை. ரைட் ரைட் ரைட். இந்தியாவில் பாருங்க எவ்வளோ முட்டையெல்லாம் உண்டே போல முட்டை? 28 ரூபா போகுது. இது எங்க ஊர் முட்டையா? ஊர் முட்டையே இருக்கும். ஊர் முட்டை இல்லைண்ணே. ரைட் ரைட் ரைட். நீங்கள் இங்கே புளி இது எல்லாம் விற்குது என்ன? ரைட் ரைட் ரைட். ஓகே. என்ன மாதிரி போகுது அப்போ பிஸ்னஸ் எப்படி போகுது? போகுது பரவாயில்ல. நல்லா போகுது. சரிண்ணா சந்தோஷம் காய்ச்சது. ஓகே. இங்கே முருக்கங்க இருக்கா? முருக்கங்க 800 கிலோ. ரைட் ரைட் ரைட். முருக்கங்க எல்லாம் 800. இதில் பாருங்க சின்ன சின்னதாக இதில் வெத்தலை கடைகள். இதில் பாருங்க தராசு இருக்குது. தராசு எல்லாம் கண்டு எவ்வளோ காலமாச்சு. இங்கே பாருங்க நல்லா தான் இருக்குது சந்தை. இங்கே பாருங்க ஐயா இருக்குது. ஐயா போன வருஷம் வந்து ஐயா வந்து காய்ச்சினா இந்த வருஷம் வந்துருக்கு. ஞாபகம் இருக்கு. என்ன மாதிரி இந்த பழங்கள் என்ன விலை போகுது? 160 100. பப்பா எவ்வளோ போகுது? 150. அப்போ இதான் இப்போ அப்படி என்ன பிஸ்னஸ் எல்லாம் அப்படி போகுது? சும்மா போகுது. சரியா. ஓகே நன்றியா. ஓகே. இதில் வரணும். இதில் தேங்காய் எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன வேணும் தேங்காய் விலை போகுது? 100 ரூபா. எல்லாம் ஒரே சைஸா? 100 120 அந்த மாதிரி போகுது என்ன? பாருங்க தேங்காய் பாருங்க ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலைகள். அப்படியே சந்தை பகுதி வந்து பாருங்க உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பெரிய ஒரு சந்தை பகுதி தான். இங்கே பாருங்க வெளியிலே வந்து இந்த பாத்திர கடைகள் இதெல்லாம் வந்து இங்கே விற்கிறாங்க. பாருங்க இதுக்கு நிறைய கட்டங்கள் வந்து இந்த பழைய 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 கட்டங்கள் இல்லை பாருங்க மோகன் கல்பொருள் வாங்கி இந்த போட்டை வந்து பாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லி பழைய கால போட். இது இப்போ வந்து பெயிண்டில் வந்து லீப்பிங்கான பார்த்தீங்களா நிறைய கால பழமையான கட்டிடங்கள் பில்டிங் எல்லாம் வந்து அதிகமாக இந்த பக்கங்களில் வந்து இருக்குது. ஓகே. இன்றைய நாள் சின்னக்கடை குருநகர் சின்னக்கடை குருநகர் சந்தையும் வந்து நாங்கள் வந்து பார்த்துக்கோம். இது வந்து குருநகர் சின்னக்கடை சந்தை பகுதி. இன்றைக்கு விலை நிலவங்கள் இந்த மாதிரி இன்றைக்கு வியாழக்கிழமை நான் வந்தபடியா இன்றைக்கு வியாழக்கிழமை இன்றைக்கு விலை கொஞ்சம் குறைவு தான். மீன் மரக்கறி எல்லாம் வந்து ஒரு அளவாக பெரிய அளவில் இல்லாமல் ஒரு அளவில் நல்ல விலையில் வந்து போகுது. ஆக விலைன்னு சொல்லலாது அறுவடை பண்ணுறது. ஓகே. இன்றைக்கு கணக்கான விலையில் வந்து போகுது. ஆக்கோடை எல்லாம் வந்து காய்ச்சம் மரக்கறி சந்தை மரக்கறி விலையில் வந்து கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு என்ன மேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. காலை பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். சின்னக்கடையை குருநகரை யாராவது சேர்ந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு காலை வாரம் சந்திப்பேன். ஓகே பாய். இல்லை உடன் மீன் தானே ரத்தத்தை பாருங்க அப்போ